வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரி ட்ரேடு நம்ம இன்றைக்கி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. அது இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்போங்க. அது இல்லாமல் தொடர்ந்து கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, கோல்டு எம்சிஎக்ஸில் வந்துட்டு கோல்டு வந்து போட சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் இனிமேல் தொடர்ந்து வந்து பேங்க் நிஃப்டி வீடியோஸ் வந்து பார்க்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு ப்ளஸ் ஆயிலும் வந்து பார்த்துடலாங்க. க்ரூட் ஆயில் வந்து என்ன மாதிரி ட்ரேடு வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட்ஸ் எல்லாமே ஒன்று தாங்க. அது நிஃப்டியாக இருந்தாலும், பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும், கோல்டாக இருந்தாலும், க்ரூடாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். அதனால் இன் ஸ்பெசிஃபிக்கு நீங்கள் எந்த அனாலிசிஸுமே வந்து கேட்காதீங்க. இதில் லாஜிக் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த லாஜிக் தான். அந்த லாஜிக்கை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அந்த லாஜிக்கை கற்றுக்கிற வரைக்கும் ட்ரேடிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியாக ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப 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 கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் அந்த ட்ரேட் மட்டும் எடுங்க. அது வரைக்கும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கோ இல்லைனா வந்துட்டு நீங்கள் அனாலிசிஸோ நீங்கள் பண்ணி 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 6 மாதம் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்குனா புரிகிற மாதிரி இருக்கும். என் வீடியோ பார்த்தோன்னா நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட்டில் லைவில் வந்தோன்னா ஒன்றுமே புரியாது. அந்த எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் வாங்கணுன்னு இருக்குமே, எனக்கெலாம் சத்தியமாக அப்படி தாங்க இருக்கும். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தோன்னா அப்படியே பிளாங்க் ஆகிடும். அப்படியே பிரெயின் வந்து அப்படியே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் எழுத ஆரம்பித்தோன்னா அப்படியே 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 ரீகலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து எழுதிடும். ஃபார்முலாவில் மட்டும்தான் எனக்கு தகராறு வரும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உங்களுக்கே தெரியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்படின்னு பேப்பரை ஃபில் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆண்டவ புண்ணியத்தில் நான் ஒரு 75 to 80% வந்து மார்க் வாங்கி கரெக்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் வந்து ட்ரேடிங்லேயும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த 80% தான் நான் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் லைவ் ட்ரேடிங்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாங்க் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதிகப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு விஷயத்தை 500 தடவை 1000 தடவை பார்க்குறதுனால கண்டிப்பாக பிடிச்சிடலாம். சரியா? ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிங்க, ட்ரேடிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கே பண்ண முடியல, என்னால் வந்து கையை வந்து கட்டி போட்டு வச்சாலும் நான் எப்படியாச்சும் வந்து கழுத்தை வச்சு அமுக்கினாச்சும் வந்து ஒரு ட்ரேடு எடுத்துருவேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், நிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர். நிஃப்டி ஜூனில் வந்துட்டு ஒரு பெரிய ஷாக் கேண்டில், ஷாக்கிங் டே. அன்றைக்கி ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அந்த ஃபாலை அப்படியே மார்க்கெட் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சுங்க. அதாவது 23,500 அப்படிங்கிற ரேஞ்சில் நிஃப்டி வந்து அந்த இடத்துல இருந்து வந்து திடீர்னு பார்த்தோன்னா அடுத்த நாள் நியூஸ் வந்தோன்னா 21,200 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. ஆனால் அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டு திரும்ப வந்து 23,350 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ட்ரேட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக் டு பிஸ்னஸ். இனிமேல் வந்து இந்த நியூஸு இந்த கதையெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் நேற்று வீடியோவில் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, பெருசாக வந்து ஃபாலோ ஆகிருக்கிற மார்க்கெட்டு கண்டிப்பாக பாதினாச்சும் ரெக்கவர் ஆகும். அதனால் கண்ணை மூடிட்டு தைரியமாக மேலே இருக்கிற கால் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரியை மட்டும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம், நிறையா பணம் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அது நேற்றோடு முடிஞ்சுது. இன்றைக்கி அது தொடர்ந்து கண்டினியூ ஆகும்னு தான் பார்த்தோம். என்ன அப்படின்னா இந்த ஹை வரைக்குமே போயிடுவானோ அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் போகல. எவ்வளோ தூரம் தாங்க பையாகி மேலே போயிட்டே இருப்பான். ஒரு புல் பேக் வந்து தானே ஆகணும். இப்போது நமக்கு கடைசி புல் பேக் வந்து எங்கே இருக்குன்னு நீங்கள் 1 ஹவரில் அனலைசிஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவேன். 1 ஹவரில் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 1 ஹவர் அனாலிசிஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். டெய்லி வீக்லிலாம் கூட பார்க்க தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு டெய்லி, இதுதான் உங்களுக்கு வீக்லி. இந்த 1 ஹவரில் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் போய் ட்ரேட் எடுத்துடலாம். அப்போது மேலே போன மார்க்கெட்டு ஒரு புல் பேக் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்குது. மேலே போன மார்க்கெட்டு புல் பேக் இல்லைங்க, இது இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் மாதிரியாக இருக்குது. மேலே போயிட்டு திரும்ப ஒரு சின்ன கன்சல்டேஷன், மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வந்துருக்கு. ஒரு அளவுக்குனாச்சும் கீழே வந்து வரணுங்க. ஒரே ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து பார்த்துட்டு அது புல் பேக்குன்னு நீங்கள் பேசக்கூடாது. இப்படி மேலே போயிட்டு கீழே வரணும். மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது. மேலே இப்போ போயிட்டு கீழே வர முயற்சி பண்ணுது.
இந்த லெவலை கட் பண்ணி கீழே போயிட்டானா பீரிஷ் ஆகிடும். இது எந்த லெவலு? 22,700 அந்த அந்த ரேஞ்சுங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் இதுதான் வந்து சொல்லுது. இதுக்கு மேலே இதில் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே. இன்னொரு விஷயம் வந்துட்டு, நேற்று அன்னைக்கு அந்த எக்ஸிட் போல் அன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டை மேலே ஒரு பீக் அடித்தான் பார்த்தீங்களா, 23,850. அன்னைக்கு வந்து மார்க்கெட் எங்கே முடிஞ்சுது அப்படின்னா 23,450 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிஞ்சுதுங்க. இப்போ கீழே இருந்து மேலே மார்க்கெட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மேலே வரும்போது ஒன்று இந்த ரேஞ்சுக்கு வரணும், 23,150 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு வரணும். அப்படி இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போனோன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவான். எக்ஸிட் போல் அன்றைக்கி என்றைக்கு அந்த இடத்துல க்ளோஸ் வச்சுது பார்த்தீங்களா மார்க்கெட்டு, இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்துடுவானது இந்த லைனை வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம். பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு வரலைங்க. வராமலேயே கொஞ்சம் புல்பேக் வந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு புல்பேக் வந்திருக்குது, ஒரு குட்டி புல்பேக் ஒன்று வந்திருக்குது. இப்போது மார்க்கெட்டு புல்பேக் தான் வருது, இன்னும் வந்து அது பியரிஷாக ஆகலை. கீழே வருதுன்னு நினச்சிட்டு நீங்கள் பியரிஷ்னு நினைக்காதீங்க. புல்பேக் வந்துகிட்டு இருக்குது 1 hourல. சரி, ஓகே. இந்த ஐடியா வந்து வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம ட்ரேடு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, நான் வந்துட்டு இதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து பார்த்துருவோங்க. அதாவது ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆனோன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலுங்க. கவனிங்க, இன்றைக்கி ஓப்பனுக்கும் நேற்று ஓப்பனுக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன். ஏன் நம்ம வந்துட்டு அந்த 23,200 கால் ஆப்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணணும் நேற்று ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்கும் இதில் விளக்கத்தை சொல்லிடுறேன். இந்த புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறமா இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி புல்லிஷ் கேண்டில் இங்கே வந்தது. ரிவர்சல் புல்பேக் வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரலைங்க. ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் ரிவர்சல் வரும்போது ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்தான், பட் ஆனால் அதை பிரேக் பண்ணல. ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் அங்கேயே கன்சல்டேஷனு, ஒரு 4-5 நல்ல வால்யூம் கேண்டில், அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் லோவை கட் நீங்கள் இதில் எங்கே பார்த்தீங்கனாலும் சரி, ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணிட மாட்டான். ஒரு இடத்துல கூட கன்ஃபியூஷனே கிடையாது. மார்க்கெட்டு அழகாக சப்போர்ட்லேருந்து வந்து மேலே போயிட்டான். அன்னைக்கு எக்ஸிட் போல் வந்த அன்றைக்கி மேலே போன மார்க்கெட்டு, ரிசல்ட் வந்த அன்றைக்கி வந்து கீழே விழுந்தது பார்த்தீங்களா, அங்கேருந்தே நீங்கள் புல் பேக் வந்து வந்திருப்பான். ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட மாட்டான். இதைத்தான் நான் உங்களை வந்து கவனிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாச்சும் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். இந்த கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த இடத்துல ரிசல்ட்டை வந்துட்டு மார்க்கெட்டை ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவை பிரேக்கே பண்ணிட மாட்டான். அன்னைக்கு இந்த லோவை வந்துட்டு அவன் பிரேக்கே பண்ணிட மாட்டான். நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி மார்க்கெட்லாம் சப்போர்ட்டை விட்டுட்டீங்க, இந்த மாதிரி வரும்போது நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல் பேக் வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக வாங்கணும். இதை தாண்டி கீழே வந்துருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ இதை கவனிங்க. நான் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. நிஃப்டி தான் பார்க்கணுன்னு இல்லை, பேங்க் நிஃப்டி தான் பார்க்கணுன்னு இல்லை, ஏதோ ஒரு சார்ட்டு, ஏதோ ஒரு டேட்டு, ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம், உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் 1 மினிட்னாலும் பாருங்கள், இல்லை 1 ஹவர்னாலும் பாருங்கள், எந்த சார்ட்டில் வேணாலும் பாருங்கள். இந்த விஷயத்தை பாருங்கள். 5 மினிட்ஸில் 1 ஹவரில் பெரிய ஃபாலு, மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 5 மினிட்ஸில் என்ன ஆச்சு? ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணல. அப்போது அடுத்த ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சிலேயே வந்து முடிச்சிட்டான். அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட மாட்டான். ஸோ அடுத்த நாள் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. சாரி, இது தேர்ஸ்டே நினைக்கிறேன், இது வந்து ஃப்ரைடே. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் லோவை கட்டே பண்ணல பாருங்கள். நான் வந்து இப்படி சொல்லும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது பயிற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும். பயிற்சி பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ பார்த்தோன்னா அப்படியே 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன். நானே 1 மணி நேரம் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைமிங் பார்க்குறதே கிடையாது. நம்ம ரெக்கார்டு அப்படின்னா நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். எந்த ப்ரிப்பரேஷனும் எதுவும் கிடையாது. சார்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். அதனால் டைமிங் வந்து நமக்கே 45 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் வேறு எந்த இண்டிகேட்டர், பெஸ்ட் இண்டிகேட்டர், ஈஸி இண்டிகேட்டர், ப்ராஃபிட்டபிள் இண்டிகேட்டர், ஃபியூச்சர் ப்ரெடிக்டிங் இண்டிகேட்டர் அதெல்லாம் தேடாதீங்க.
யூடியூப் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு சார்ட்டுக்குள்ளே போயிடுங்க. சார்ட்டுக்குள்ளே போயிட்டு இது நான் சொல்கிறது நடக்குதா அப்படின்னு அடுத்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அட்லீஸ்ட் 1 மணி நேரம். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுங்க. இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனோன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபாலோடு பை ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில். இன்றைக்கி ஓப்பனை வந்து கட் பண்ணி கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குதுங்களா, இந்த ட்ரெண்டோடைய லோ இங்கே இருக்குது. அப்படியே சின்ன சின்னதாக உள்ளே போயிட்டு இந்த ஹை வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே வரும். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, பட் ஆனால் என்ன பண்ணியிருக்குண்ணா இது நாள் வரைக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணல. இந்த கடைசி 3 நாளாக இந்த மாதிரி பண்ணல. ஓப்பன் பண்ணுவான், அப்படியே லைட்டாக புல் பேக் வருவான், அப்படியே மறுபடியும் வந்து மேலே போயிடுவான், மறுபடியும் லைட்டாக புல் பேக்கு, மறுபடியும் மேலே போயிடுவான். பட் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், ஓப்பன் பண்ணி மேலே போனவன் கீழே வந்து இந்த இடத்த கட் பண்ணிட்டான். ஓகே, வி ஆர் பேக் டு பிஸ்னஸ். இதை நான் வந்து வீடியோடைய ஆரம்பத்திலே சொல்லியிருந்திருப்பேன். வி ஆர் பேக் டு பிஸ்னஸ் ஃப்ரம் டுடே. இனிமேல் வந்து இந்த கதைலாம் வந்து ஆகாது. நியூஸ்லாம் வந்தது, முடிஞ்சுது, மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிடுச்சு. இனி வந்து குருட்டாம்போக்கில் ட்ரேட் பண்ணுறது வந்து நடக்காது. அதனால் இனிமேல் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் பக்காவாக பார்த்து ஒரு ட்ரேடையும் பார்த்து எடுத்திங்கன்னா தான் எடுக்க முடியும். அப்போ இங்கிருந்து வந்து புல் பேக் போனால் பார்த்தீங்களா, இப்போ இதை நான் வந்து எப்படி வந்து நான் டீல் பண்ணேன்னு பாருங்கள். இது க்ளோஸ் பண்ணிக்கிறது தேவையில்லை, ஓகே சரி எதுக்கு வந்ததை விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா. பட் ஆனால் என்ன ஐடியா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போய் கீழே வந்தது பார்த்தீங்களா, கீழே வந்தால் என்ன நடக்கணும், புல் பேக் போகணும். இவ்வளோ நாள் அதானே நடந்தது. மேலே போய் கீழே புல் பேக் வந்தது, கீழே வந்தால் மேலே புல் பேக் வரணும்ல. அந்த மேலே புல் பேக் வரும்போது ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் ட்ரேட். எங்கே 270 270 க்ளோஸ் பண்ணிடணும்னு நினச்சேன். 270 டிபி போட்டேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. அது 280 வரைக்கும் போயிட்டு கீழே வந்துட்டான். அதுக்கப்புறமா ஒரே ஒரு முறை 280 வரைக்கும் போயிருக்கிறான். அப்புறமா 280க்கு போகவே இல்லை, 275 வரைக்கும் போயிருக்கிறான். எங்கே வந்து முடித்தான், 170க்கே முடிச்சிட்டான். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த சிஸ்டமில் ப்ராஃபிட் அப்படின்னு க்ரீன் கலரில் காட்டும் பார்த்தீங்களா, அது ப்ராஃபிட் கிடையாது. அது உங்கள் பாக்கெட்டுக்கு வந்தால் தான் அது ப்ராஃபிட்டு. எப்போ வரும், அதை நீங்கள் புக் பண்ணால் தான் உங்கள் பாக்கெட்டுக்கு வரும். அதுலேயும் டேக்ஸு அது இதுன்னு எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த ட்ரேட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடும். என்ன காரணம்னா ப்ரீவியஸ்லாம் டேலாம் ஓப்பன் ஆச்சுன்னா புல் பேக் வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான், புல் பேக் வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான். பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே என்ன பண்ணிட்டான், மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு இன்றைக்கி லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டான். அது நேற்று லோவை இன்னும் கட் பண்ணல, ரைட், ஓகே, எல்லாம் சரிதான்ப்பா. ஆனால் இன்றைக்கி லோவை இன்றைக்கி கட் பண்ணிட்டான். அதனால் புக் பண்ணிக்கிட்டாச்சு. மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே போகணும், போகலையே, இங்கேயே அப்படியே வந்து நின்றுட்டான். அப்போ கீழே வரும்போது என்ன நடந்தது, இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால, ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ணாதனால நீங்கள் என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி டே லோவுக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து போனான். இந்த இடம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23,230 நல்ல நம்பராக இருக்கே, 23,0 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 23,300 வரைக்கும் போயிருக்கிறான். கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு திரும்பவும் அங்கேயே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். இனிமேல் வந்து we are பேக் டு பிஸ்னஸ். அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி தான் இனிமேல் வந்து ட்ரேட் பண்ணணும். இனிமேல் வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து இந்த கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்குதுங்களா, மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்குது, கீழே சப்போர்ட் வரைக்கும் வந்துருக்குது மார்க்கெட்டு. அதனால் நாளைக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது மார்க்கெட்டு. பட் ஸ்டில் வந்து புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து ட்ரேடு வந்து பண்ணலாம். நாளைக்கு ஓப்பன் ஆகட்டும், எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் திரும்ப வந்து இந்த
ஹையர் ஹை லோயர் லோ போகிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்து பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஆப்ஷன்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து 86 என்ன ஆச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணாமல் அவன் வந்துட்டு மேலே 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 போய்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் வரைக்குமே மேலே தான் போனான். ப்ரீவியஸ் லோவை புல் பேக் வரும்போது கட் பண்ணக்கூடாதுங்க. அந்த புல் பேக் வரும்போது கட் பண்ணாமல் போயிட்டே இருந்தான். சும்மா இந்த இடத்துல பாருங்கள், எங்கள் ஆளுங்களுக்கு தெரியும், இதை பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க குரூப்பில் டூப்பு. மேலே போய் புல் பேக் எங்கே வந்திருக்கிறான்? அங்கே தான் வந்திருக்கிறான். இது ஆப்ஷன் சார்ட்டுங்க. ஆப்ஷன் சார்ட்டு, நிஃப்டியுடைய ஆப்ஷன் சார்ட்டு. அதுலேயும் வந்து இந்த குரூப்பில் டூப்பு வேலை செய்தா? நீங்கள் கோல்டில் சொல்லியிருக்கேன், ஆயிலில் சொல்லியிருக்கிறேன், ஃபியூச்சர்ஸில் சொல்லியிருக்கேன், ஸ்டாக்ஸில் சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயம் ஆப்ஷன்ஸ்லேயும் வேலை செய்யுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டு மேலே போச்சு, கீழே வந்து புல்பேக் வந்து மேலே போகும்போது போக முடியல. கீழே வந்து ப்ரீவியஸ் லோக்கு வந்த உடனே அங்கேருந்து வந்து ரியாக்ட் ஆகி மேலே வரைக்கும் போச்சு. பட் ஆனால் மேலே போக முடியல. ஸோ ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்ததோ அதே தான் இதுலேயும் ஆப்ஷன்ஸில் நடந்துருக்குது. நம்ம 270 க்ளோஸ் பண்ண இந்த கால் ஆப்ஷன் வந்து 170 வந்து முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத, இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சை எப்படி பிரேக் பண்ண போகிறான்னு தெரியல, மேலேயா கீழேயா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மலையை ஏறிட்டான். மலையை ஏறி மேலே வந்ததுனால ஒரு புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து மேலே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கொஞ்சம் பீரிஷாக வந்துட்டு அப்புறம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் கன்சால்டேஷன் ரேஞ்சை எப்படி பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணி லோயர் லோ புதுசாக வச்சானா கீழே கொஞ்சம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடுவாங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹையர் ஹை பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னா, பேங்க் நிஃப்டியும் அதே தாங்க. அந்த ஷாக் வந்து போல் ரிசல்ட் வந்த அன்றைக்கி வந்துட்டு வந்த ஷாக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% அப்சர்வ் பண்ணிட்டான். நிஃப்டியில் வந்து கிட்டத்தட்ட 90% அப்சர்வ் பண்ணிட்டான். பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஒரு 75% தான் வந்து அவனால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. அதே தான் மேலே போயிட்டு புல் பேக் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், வந்துட்டு தான் மேலே போயிருக்கிறான். பட் ஆனால் மேலே போகும்போது மேலே உருப்படியாக வந்து போக முடியல. இங்கேயே ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணால் திரும்ப வந்து புல் பேக் வர்ற மாதிரி வந்து கீழே வந்துட்டு இருக்கான். ஒரு புல் பேக் வந்துட்டு தான் மேலே போவான், கண்டிப்பாக இந்த ஹைக்கு போயிடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு. இப்போதைக்கு புல் பேக் வந்துகிட்டு இருக்கிறான். புல் பேக் வந்து எப்போ திரும்புகிறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை செட்டப் பண்ணிக்கலாம். 1 ஹவரில் வந்துட்டு இதுதான் இப்போதைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு இதுக்கு மேலே பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லைங்க. 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சல்டேஷன். நேற்று ஒரு ரேஞ்சுக்குள்ளார வந்து கன்சால்டேட் பண்ணால் அந்த ரேஞ்சை விடவே இல்லை. இன்றைக்கி சாயந்தரம் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துலையே இருந்துட்டு க்ளோசிங் அப்போ மார்க்கெட்டை கொண்டு வந்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ 1 ஹவர் பிரகாரம் புல் பேக் வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு. புல் பேக் 1 ஹவருடைய புல் பேக் வந்து 5 மினிட்ஸில் எப்படி வரும்? லோயர் லோ பண்ணிகிட்டே வருவான். மேலே ஒரு புல் பேக் போனால் கீழே வந்துட்டு இப்போது மேலே திரும்ப இப்படி வர வாய்ப்பு இருக்குது. திரும்ப கீழே வந்துட்டு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எங்கேயாச்சும் ரிவர்சல் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் ஆனான்னா என்ன பண்ணுவான்? ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே போவான். அப்போ நம்ம அந்த ரிவர்சலுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து ப்ரீவியஸாக எதனாச்சும் வந்து சப்போர்ட் லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வந்து வந்தது, இது வரைக்கும் வந்துருச்சுங்க. ப்ரைஸு 49,000 வரைக்கும் வந்துருச்சு. இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்து இந்த இடத்துல என்ன ரிவர்சல் சிக்னல் வந்ததுன்னா யூ கேன் என்டர். என்னது, நீங்கள் ஃபியூச்சர்னால் ஃபியூச்சர் இங்கேயே என்டர் பண்ணலாம். ஆப்ஷன்ஸை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்துலேயே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 41,200, 41,500 அந்த மாதிரி நீங்கள் அந்த எக்ஸ்பைரியை கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். எப்போது கீழே வந்தது அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் ரிவர்சல் நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போவான். அப்போ 50,000 கால் ஆப்ஷன் இதை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு 2-3 நாளாக. இது என்ன ஆச்சு அப்படின்னா, இதுவும் ஒரு பெரிய கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார போயிட்டு இருந்ததுங்க. ஒரு 250 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னாலே நேராக 500க்கு போயிடும்.
எத்தனை தடவை பண்ணியிருக்கிறான்? ஒரு தடவை பண்ணியிருக்கிறான், 2வது தடவை பண்ணியிருக்கிறான், 3வது தடவை பண்ண ட்ரை பண்ணான். பட் ஆனால் 450 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இன்றைக்கி போச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி 500லேருந்து தான் கீழே வந்தது. வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது 250லேருந்து மேலே போகும்போது 450ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து விழுந்து 180 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 3 நாளாக இது நடந்துருக்குதுங்க. 3 நாளாக 250க்கு வந்து 500க்கு போகிறான், 250க்கு வந்தால் 500க்கு போகிறான், 250க்கு வந்துட்டு 450க்கு போயிருக்கிறான். அதுக்கப்புறம் கீழே வந்துருக்குது. ஸோ இது பார்க்க ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன்னா, பார்க்க ஈஸியாக இருக்கிற விஷயம் நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்கும் ஈஸியாகிடும். சரிங்களா? பேங்க் நிஃப்டியில் அப்போது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை இப்போதைக்கு நீங்கள் கண்டிப்பாக நான் ட்ரேடு எடுத்தே ஆகணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடுத்த சப்போர்ட் வரைக்கும் 1 ஹவர் பிரகாரம் வந்து இது வந்து புல் பேக் வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புட் ஆப்ஷன் வேணால் பார்க்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது, மறந்துடாதீங்க. மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும்போது புட் ஆப்ஷனை போய் நம்ம தேவையில்லாமல் சீண்டக்கூடாது. நம்ம கால் ஆப்ஷனில் சப்போர்ட் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த கால் ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்போ பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? கோல்டு வந்து ஒரு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பெரிய ட்ராப்புங்க, மிகப்பெரிய ட்ராப். அந்த ட்ராப்புக்கு அப்புறமா திரும்ப அதில் ஒரு 50% வந்து மேலேனா போகணும் இல்லைங்க. பேங்க் நிஃப்டியில் எப்படி பேசுகிறோமோ அதே தானே இதுலேயும் வந்து நடக்கணும். அப்போ இன்றைக்கி காலையிலேருந்து வந்து கோல்டு வந்து என்ன நடந்துருக்குது பாருங்கள். காலையிலேருந்து என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் ஒரு லோ வந்தாங்களா, இந்த லோ வர்ற வரைக்கும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தான். ஒன்ஸ் இந்த ரேஞ்சிலேருந்து அவன் மேலே போக ஆரம்பித்தவன் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. இந்த ஹையை எப்போ கட் பண்ணுறானோ விழுந்தான் பார்த்தீங்களா, விழும்போது இந்த இடத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையர்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாங்க. மேலேருந்து விழுந்த நேரத்தில் இந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், இந்த இடத்த எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ மேலே போயிடுவான். அவ்வளோதான் லாஜிக். காலையிலே ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்தான், கீழே போயிட்டான். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி இந்த இடத்துக்கு வந்தான், கீழே போயிட்டான். இன்னொரு தடவை வந்தான், பிரேக் ஆகி போயிட்டான். இப்போ இதில் உங்களுக்கு என்ன வந்து இதில் ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்துட்டு ஒரு தடவை போனான்ல, கீழே வரும்போது எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் பாருங்கள். ரொம்ப கீழே வந்திருக்கிறானா? சரி, கீழே எப்படி வந்திருக்கிறான்னு பாருங்கள். எப்படியாச்சும் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காம நான் ஓய மாட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு புல் பேக்கு, இங்கே வந்துட்டு புல் பேக்கு, இங்கே வந்துட்டு புல் பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஆகி போயிட்டானா, கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரலையா, அவ்வளோதான். மலை இறங்கினானா மலை ஏறுவான், மலை ஏறினா மலை இறங்குவான். அதுலேயும் ஒரு சிக்னல் இருக்குது. என்ன சிக்னலு? மேலேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரக்கூடாது. இவன் இங்கேருந்தே திரும்பினான்னு வச்சுக்கோங்களேன், பையர்ஸு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க ஃபஸ்ட் டைமு. பட் ஆனால் அடுத்த தடவை பையர்ஸை வந்து விரட்டி அவங்கள மேலே வரையும் கொண்டு போனதுக்கப்புறம் இது யாரோட ஏரியா? இது வந்து செல்லர்ஸோட ஏரியா. ஏன் இந்த இடத்துல இதை தாண்டினா தான் மேலே போவாங்க, இல்லைனா செல்லர்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, திரும்ப ஸ்ட்ராங்காக கீழே கொண்டு வராங்க. ஆனால் இந்த தடவை எவ்வளோ தூரம் அவங்கள விரட்ட முடியல பையர்ஸை. பையர்ஸ் இங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்போவே முடிவு பண்ணிடலாம் இதை பிரேக் பண்ணிடுவான்ட்டு. 80% பிரேக் பண்ணிடுவான். அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை கீழே இப்படி வருவான். இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் திரும்ப மேலே போனோன்னா கன்ஃபார்மாக பிரேக் பண்ணுறோம். மலை இறங்கினா மலை ஏறினா மலை பாதி தான் இறங்கினா திரும்ப வந்து மலை உச்சிக்கு போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு மேலே கொண்டு போயிட்டான். இப்போது மலை ஏறி போயிருக்கிறானா? எப்படி போயிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, இப்போ வரைக்குமே கட் பண்ணல. கட் பண்ணுவானா தெரியல. கட் பண்ணானா லோ வச்சுக்கிட்டு கீழே வரும். மலை ஏறிட்டான், மலை இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம போய் பை ட்ரேடை ட்ரை பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பை எங்கே பண்ணியிருந்துருக்கணும்? உங்களுக்கு காலையிலேருந்தே சிக்னல் கொடுத்தான் பார்த்தீங்களா, இங்கே தான் பண்ணியிருந்துருக்கணும். சரி, அப்போ பை பண்ணலன்னா செல் பண்ணிடலாமா? செல்லும் பண்ண முடியாது. ஏன்னா உச்சியில் இருக்கிறான்.
அவன் திடீர்னு வந்து ஆர்வ கோளாறுல இன்னும் கொஞ்சம் மேலே ஏறலான்னு ஏறினானா என்ன பண்ணுறது? அவன் இறங்க ஆரம்பிக்கிட்டோம், கட 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 கடன்னு கீழே வருவான். அவன் கூடவே சேர்ந்து நம்மளும் இறங்கி வந்துடலாம். என்னது செல் பண்ணி வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். இதெல்லாம் வந்து சிக்னல். ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ண முடியல, ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ண முடியல, கீழே வர முடியல. இங்கேருந்து அப்படியே பொறுமையாக ஏறி இருக்கான் பாருங்கள். இங்கேருந்து இது என்ன லெவலு? 70,900. 70,900லேருந்து மேலே போனவன் இங்கே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து வர ஆரம்பிச்சிருது. கீழே வர முடியாமல் மேலே போகிறானா? மேலே போக ஆரம்பிச்சிட்டானாலே கிட்டத்தட்ட 71,000 கூட வச்சுக்கோங்க. ஒரு 71,000லேருந்து எங்கே வரைக்கும் போயிட்டான்? 71,300க்கு போயிட்டான். நீங்கள் எல்லா இடத்துலையுமே இதுதான் நடக்கும். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல, கீழே இறங்குறானாலே ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான், மேலே ஏறுறானாலே ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான். அப்படியே போயிட்டு இருப்பான். கோல்டில் இதான் நடந்துகிட்டு இருக்கா. இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். இதெல்லாமே இதே தான். அது வந்து 5 மினிட்ஸில் பார்த்தீங்களா? க்ரூட் ஆயில் பாருங்கள், 1 ஹவரில் எங்கேருந்து விழுந்திருக்கான் பாருங்கள். ப்ரீவியஸ் ஹையை போகவே மாட்டான், ப்ரீவியஸ் ஹைக்கு போகவே மாட்டான். மலை இறங்கிட்டானா மலை ஏறிடுவான். என்ன பண்ணியிருக்கான்? ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கான். கொஞ்சம் கீழே போனோன்னா மேலே போயிட்டான், கொஞ்சம் கீழே போனோன்னா மேலே போயிட்டான். இந்த பேட்டர்ன் என்ன பண்ணோம்? ஒன்று மேலே கட் பண்ணோம், இல்லை கீழே கட் பண்ணோம். அப்போ கீழே கட் பண்ணிடுச்சா? எவ்வளோ தூரம் தான் மலை இறங்குவான்? மலை ஏறி தானே ஆகணும், பாதினாச்சு ஏறுவான். அப்போ ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிவர்ஸில் பார்த்துட்டீங்கனாலே ஜாலியாகிடணும். பை பண்ணோமா? பை இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, பையை வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டு திரும்ப வந்து இங்கேயே வந்ததுன்னா பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணோம், கம்முன்னு தான் இருக்கணும். மார்க்கெட்டு கரெக்டாக இங்கேயே வந்தான் பாருங்கள். இதுதான் என்ட்ரி அட் எக்ஸிட். இந்த இடத்துல என்ட்ரி அட் எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகலான்னா அவ்வளோதான் முடியும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்? மார்க்கெட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இவ்வளோ தூரம் விழுந்திருக்கான். இதுக்கப்புறமா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. எப்போ புல்லிஷ்னஸ் வந்ததுன்னா போயிட்டு புல் பேக் வந்துட்டு போயிருக்கிறான். புல் பேக் வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கே வர முடியாமல் மேலே போயிட்டான். புல் பேக் வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு வரல. மேலே போய் புல் பேக் வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு வரல. இப்போது இங்கேயே அப்படியே வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கும். மலையை ஏறி மேலே போயிட்டு இருக்கிறான். முதல்ல இருந்த ஜோஷ் வந்து அடுத்த புல் பேக்லேயும் ஓரளவுக்கு இருந்தது, அடுத்த புல் பேக்கில் இல்லை, அடுத்த புல் பேக்கில் சுத்தமாக இல்லை. அப்போது சம்திங் இஸ் ராங். இவன் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோயர் லோ பண்ண ஆரம்பித்தானா கீழே வந்துடுவான். எங்கே வருவான்? ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வருவான். நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இதுதான், கீழே வந்தான்னு சொல்கிறேன். அப்படி மேலே தான் போகிறான் அப்படின்னா இந்த மாதிரி ஏமாற்றிட்டு கூட அடுத்த லோ வந்து வைக்காமல் மேலே போகிறான்னா இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஏன்? மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு எந்த இடத்துல திணறி இருக்கான்? இங்கே தான் திணறி இருக்கான். அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணான்னா மேலே போயிடுவான். அது வரைக்கும் நிச்சயம் இல்லை மேலே போயிடுவான் அப்படிங்கிறது. சரி, நான் பை ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்து பையை ட்ரை பண்ணலாம். எங்கே? கீழே இல்லை அடுத்த லெவலில். இங்கே ட்ரை பண்ணணுன்னா கூட இந்த ஜஸ்ட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ட்ரை பண்ணணும். இப்போ நல்லா புல்லிஷாக மேலே போயிடுச்சு, இது மேலே தானே போகுது, நான் இங்கே போய் ட்ரை பண்ணுவேன். நோ, அப்படி தான் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. இப்போ என்ன நடந்துருக்கு? இப்போ 5 மினிட்ஸில் வந்து பாருங்களேன். 5 மினிட்ஸில் மலை இறங்கினானா மலை ஏறிட்டான். ஏறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்? ப்ரீவியஸ் லோக்கே வந்துருக்கிறானா, அங்கேயே 20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்துருக்கானா. இங்கேருந்து மேலே போனோம், என்ன பண்ணான்? புல் பேக் வந்தான். இங்கேருந்து மேலே போய் புல் பேக் வந்தான். இங்கேருந்து மேலே போய் புல் பேக்கு வந்துட்டு திரும்ப மேலே போக முடியல. ஒரு 2 தடவைக்கு மேலே வந்து அவன் வந்து போக மாட்டான். 2 தடவை 3 தடவை அவ்வளோதான். 3ஆவது தடவை 4ஆவது தடவைலாம் டச் பண்ணானா முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 4ஆவது தடவை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான் பாருங்க. புல் பேக்கு மேலே போகல, கீழே வந்துட்டு மேலே புல் பேக்கு மேலே போகல, கீழே வந்துட்டு மேலே புல் பேக்கு கிட்டத்தட்ட போயிட்டான். ஆனால் கீழே வரும்போது வந்து இங்கே வந்து எவ்வளோ வேகமாக சந்தோஷமாக கீழே வந்தான் பாருங்கள். இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, இங்கே ப்ரீவியஸ் லோவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறான். அடிவாரத்துக்கே வந்துட்டான். இந்த அடிவாரத்துக்கு வந்துட்டானா இல்லையாங்கிறது உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். மேலே போய் கீழே தான் வருவான், பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும். அடுத்த தடவை மேலே போயிட்டு கீழே வந்தானா வரமாட்டான். அடுத்த தடவை என்னது? மேலே போய் கீழே புல் பேக்கு, திரும்ப வந்து மேலே போகணும்.
இந்த புல் பேக்கோடயே வந்து நின்றுட்டான். அப்படியே கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கீழேயும் போகல மேலேயும் போகல. இன்றைக்கி என்ன பண்ணனா, இன்னும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. நீங்கள் பையை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பையை எதிர்பார்க்குறீங்கன்னா நீ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நீங்கள் பை பண்ணுவீங்களா? மாட்டீங்க. ஏன்? ஒரு லோவுக்காக டிஸ்கவுண்ட்டுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அந்த ப்ரீவியஸ் ஹையை தொட்டோன்னே கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா? கீழே வந்தவன் எங்கேருந்து போயிருக்கிறான்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போனான்னா பியரிஷ் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரெண்டு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு உங்களை வந்து எப்படியாச்சும் செல்லை இந்த இடத்துல வந்து எடுக்க வச்சுட்டு எங்கே போயிட்டான்? மேலே போயிட்டான். அதுவும் ஒரே அடியாக போயிட்டான். ட்ரெண்டெல்லாம் கிடையாது, இப்படி புல் பேக் வந்தேன் புல் பேக் வந்து போவான், அதெல்லாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு நேராக போயிட்டான். எங்கேருந்து போயிருக்கான்? 6300லேருந்து 6380 வரைக்கும் போயிட்டான். இதெல்லாம் பொறுமையாக காத்திருந்து, நான் இங்கேயே எடுத்துருவா ட்ரேடு, இது வந்து என்ட்ரி டு எக்ஸிட் தானே, இதை எடுத்துருவா, அவசரமே படாதீங்க. அடுத்த லோ எங்கே இருக்குது? இங்கே வந்திருக்கு, இங்கே வந்தால் எடுங்க, இல்லையா ட்ரேடு கிடையாது, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லையா உங்களுக்கு இந்த லோயர் லோ ஹையர் ஐ சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பிடிபட்டுருச்சா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, ஒரு 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, நிறைய சார்ட்டை பார்த்துட்டீங்களா, நல்லா புரிஞ்சிருச்சு, ஓகே ரைட் சூப்பர். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்தது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியும் கீழே வந்துருச்சு, இந்த லோவுக்கும் வந்துருச்சு. இங்கிருந்து இவன் மேலே வந்தான் அப்படின்னா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, குரூப்பில் டூப்பு, இந்த கேண்டிலுக்கு பக்கத்தில் நான் ஒரு செல்லு வந்து எடுக்கிறேன். என் க்ளோஸ் எங்கே இருக்குது? இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். எக்ஸிட் லாஸை வந்து புக் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணிப்பேன். அடுத்த சப்போர்ட் வந்தேன்னா தூக்கிடுவேன். ஏன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பை ட்ரேட் ஹியர், ஐ கேனாட் ஹோல்ட் த செல் ட்ரேட். இதோட கீழே போச்சுன்னா போனால் போய்ட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் செல்லை இங்கேயே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அடுத்த பை ட்ரேடு வந்து அலர்ட் ஆகிடும். ஏன்? 1 hour வந்து ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் இப்படி கீழே வரானா, இந்த கீழே வர்ற ப்ரைஸு திரும்பவும் வந்து மேலே போகும்போது இவ்வளோ தான் போவான், இவ்வளோ தான் போகணும். ஏன்னா மலை ஏறி இருக்கான்ல, கொஞ்சம் இறங்குவான்ல, அதனால் புல் பேக்கு போகும்போது இவ்வளோ தான் போகணும். கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா இது வரைக்கும் வந்துட்டு கீழே வந்துடுவான். அப்புறம் திரும்ப ஒரு புல் பேக் வந்துட்டு கீழே வந்துடுவான். நான் என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? இது இந்த மெத்தடை சொல்கிறேன். மேலே போயிட்டு கீழே இவ்வளோ தான் வருவான். சரி ஓகே, இங்கே கூட பாருங்கள், மேலே போய் கீழே இவ்வளோ தான் வருவான், மேலே போய் கீழே இவ்வளோ தான் வருவான், மேலே போய் கீழே. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்கள். நீங்கள் தான், நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் சார்ட்டை எந்த இடத்துல வேணாலும் எடுத்து பார்த்தீங்க. இதை பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். இந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு 1 hourல வந்து புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. ஏற்கனவே அதான் பண்ணியிருக்கான், மேலே போய் கீழே, மேலே போய் கீழே, மேலே போய் கீழே சப்போர்ட்டுக்கே வந்துட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கான்? சேம் பயிற்சி 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 பண்ணி 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 நீங்கள் தெளிவாகிடலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இல்லைங்க, நான் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் போது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் பார்ப்பேன், புதுசாக வந்து விஜய் படம் என்ன வந்திருக்குது, அஜித் படம் என்ன வந்திருக்குன்னு நான் வந்து தேடுவேன். அதெல்லாம் சும்மா அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அப்படியே பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 மணி நேரம் நான் அதிலே செலவு பண்ணிகிட்ருப்பேன். சரி இன்றைக்கி ப்ராக்டிஸ் போதும், நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்சல்யூட் ஃபோக்கஸ். ஆர்வமாக வந்து பாருங்கள் சார்ட்டை. இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே வந்து நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஆர்வம் வந்து அதிகமாகிடும். அதனால் நீங்கள் அப்சல்யூட் ஃபோக்கஸோடு நீங்கள் சார்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நான் ஜெயிக்க வைக்கிறேன். சரியா? இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய வந்து மெசேஜஸ்லாம் வந்து அனுப்புகிறீங்க, ரொம்ப ஹாப்பி, ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.